அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன் நான் உஷா. வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு குளத்தில் 2 முதலை வாழ்ந்துட்டுருக்கு. அந்த 2 முதலுக்கும் சரியானபடி உணவு கிடைக்கல. சாப்பாடு சாப்பிட்றதுக்கு சரியாக எதுவும் கிடைக்கல. அதில் ஒரு முதலை நான் கரையில் போய் ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு போகுது. அப்படி பார்க்கும்போது ஒரு முயல் குட்டி கரையோரத்தில் உட்காந்து பழம் சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த முயல் குட்டிக்கிட்ட போய் இந்த முதலை கேட்குது, எனக்கும் ஒரு பழம் கூட, ரொம்ப பசிக்குது அப்படின்னு. அந்த முயலும் இந்த முதலைக்கு ஒரு பழத்தை கொடுக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோட மனைவிக்கும் இன்னொரு பழம் கொடு அப்படின்னு வாங்கிட்டு இந்த முதலை தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. இதே மாதிரி தினமும் ஒரு பழங்களை வாங்கிட்டு முதல்ல போயிட்டே இருக்குது. அப்போது அதில் மனைவி முதல்ல சொல்லுது, இந்த மாதிரி டெய்லி நம்ம பழத்தையே சாப்பிட்டு இருந்தோம்னா நமக்கு போதுமான அளவுக்கு சக்தி கிடைக்காது, நம்ம வேறு ஏதாவது எனர்ஜியாக சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த முதல்ல சொல்லுது, இது கிடைக்கிறதே நமக்கு அந்த முயலோட புண்ணியத்தால் தான் கிடச்சிட்ருக்கு, வேறு எதுவும் நமக்கு இங்கே கிடைக்கிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு. இல்லை, எனக்கு அந்த முயலை சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த முதல்ல சொல்லியிருக்கு. அதுக்கு இந்த முதல்ல ஐயோ அது என்னோட நண்பன், அவனால தான் நமக்கு இந்த சில பழமாவது கிடைக்குது, அவனை போய் நீ கேட்குறியே அப்படிங்கும்போது, இல்லை அவனை எனக்கு சாப்பிட கொடுக்கலன்னா நீங்கள் என் கூட பேசாதீங்க, இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் உணவு இல்லாமலேன்னு சொல்லி அந்த முதல்ல கோவம் வந்துடுச்சு. சரி, மனைவி கோவப்படுறாளே, இப்படி நம்மக்கிட்ட பேசாமல் போகிறாளேன்னு சொல்லி மனசை கல்லாக்கிட்டு அந்த முதலையும் கரைக்கு போகுது. கரைக்கு போய் அந்த முயல்கிட்ட முயலே, என்னோட மனைவி உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறா, நீங்கள் வாங்க, நான் கூட்டிகிட்டு போய் உங்களை அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த முயல்குட்டியும் ஏறி முதுகில் உட்காந்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த முதல்ல சொல்லுது, இந்த மாதிரி என்னோட மனைவி உன்னை சாப்பிட்ணுன்னு விருப்பப்படுறா, அதுதான் உன்னை கூட்டிகிட்டு வர சொல்கிறா, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல அந்த முயல் கொஞ்சம் உஷாராயிடுச்சு. அப்போ அது சொல்லுது, ஐயையோ நீ முதல்லையே சொல்லியிருக்கலாம் இல்லை, நான் கரையோரத்தில் இருக்கும்போது என்னோடய உடம்புல இருக்கிற உறுப்புகள் எல்லாத்தையும் எடுத்து நான் வெளியே வச்சுருவேன், இப்படி எங்கேயாவது போகிறப்ப நீ சொன்னீங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன், இப்படி தப்பு பண்ணிட்டியே அப்படின்னு முதல்கிட்ட சொன்ன உடனே முதல்ல, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, நீ என்னை கொண்டு கரையோரத்தில் விடு, என்னோடய உடம்புல இருக்கிற உறுப்புகள் எல்லாத்தையும் எடுத்து நான் உள்ளே வச்சுக்கிறேன், அப்புறமா உன் மனைவி கிட்டே போகலாம் அப்படின்னு இந்த முயல் சொல்லியிருக்கு. இந்த முதலையும் அதை சரின்னு கேட்டுக்கிட்டு கரையில் கொண்டு அந்த முயலை விட்டுருச்சு. ஓடி போய் புதருக்குள்ளே ஒளிஞ்சிக்கிச்சு இந்த முயல். கொஞ்ச நேரம் ஆகி வரலை. முதல்ல கத்துது, சீக்கிரம் வா, லேட் ஆகுது, போகணுமில்ல அப்படின்னோடனே அந்த முயல் சொல்லுது, முட்டாள் முதலையே, என்னை கொல்றதுக்கு உன்னோட மனைவி கிட்ட நீ கூட்டிகிட்டு போவ, நான் சாகணுமா, உனக்கு பாவம் பார்த்து பழம் கொடுத்ததுக்கு என்னையே கொல்ல பார்க்குறியா, நான் வரமாட்டேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயல் ஓடியே போச்சு. இப்படி தான் உதவி செஞ்சவனையே பழி வாங்குகிற உலகத்தில் நாம் இருக்கோம். அதனால் கூட இருக்காங்க, நல்லா பழகிறாங்க, நமக்கு எல்லாமே செய்வாங்கன்னு 100% யாரையும் நம்பாமல் எந்த இடத்துல நம்ம சூதாரித்து நாம் கவனமாக புத்திசாலித்தனமாக நவுந்துடணும் இல்லையா. நண்பனாச்சே தப்பு செஞ்சால் பரவாயில்ல, நம்ம பொறுத்துக்கலான்னு போனால் நம்ம வாழ்க்கை வீணாக போயிடும். இதுதான் இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நண்பனாகட்டும், கூட இருக்கிறவங்களாகட்டும், யாராக இருந்தாலும் நம்மளை பயன்படுத்தி நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த முயல் மாதிரி புத்திசாலித்தனமாக விலகி வந்துடுறது நம்மளுக்கு நல்லது அப்படின்னு இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் உஷா. நன்றி, வணக்கம்.